अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே மிகவும் அதிகமான நூல்களை அருளி செய்த ஆச்சாரியரான வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை நாம் ஆச்சாரியர் அமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பகுதியிலே பார்த்து வருகிறோம். இதிலே ஏற்கனவே வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் தயாசதகம் தொடங்கி நாம் கீழே நிறைவு செய்த அச்சுத சதகம் ஈராக ஒரு 10-12 ஸ்தோத்திரங்கள் அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அவகாசத்திலே சுருக்கமாக அனுபவித்து வந்தோம். இப்பொழுது அவர் அருளி செய்த மற்றொரு ஸ்தோத்திரம், இது ஞாச தசகம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை குறித்து அருளி செய்தார் என்று சம்பிரதாயம் வல்ல பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இதிலேயும் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நடுவிலே பிரணதார்த்திகர வரத என்றெல்லாம் சொற்கள் அமைந்திருக்கின்றபடியினாலே இது காஞ்சிபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை நோக்கி அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானை சரணமடைந்து அவனையே உபாயமாக கொண்டு அவனை பற்றுதல், அதுதானே சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரார்த்தனையை பலவாறு வெளியிடுகிறார். இது அவனை பிரார்த்திக்கிற பொழுது என்னவெல்லாம் நாம் சொல்லி பிரார்த்திக்க வேண்டுமோ, அதாவது அகிர்புத்தினிய சம்ஹிதை என்று ஒரு சம்ஹிதையிலே இந்த சரணாகதி என்பது எது என்பதை விவரிக்கிற பொழுது அது என்ன சொல்லுகிறது? அகமேவ, அதாவது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதிஹி त्वमेव उपाय भूतो मे भव इति प्रार्थना मतिहि शरणागतिहि என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் லக்ஷண வாக்கியம் என்று சொல்லுவார்கள். அதாவது சரணாகதி என்றால் அது என்ன என்பதை இதுதான் விளக்குகிறது. நான் அந்த எம்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிற பொழுது நான் பல பல அபராதங்களுக்கு கொள்கலமாயிருக்கிறேன், உன்னை தவிர வேறு புகழ் அற்றவனாயும் இருக்கிறேன், ஆகினாலே நீயே உபாயமாக இருந்து என்னை நீ ரட்சித்துருள வேணும் என்று பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தான் நாம் செய்ய முடியுமே தவிர பலத்தை அவன்தான் கொடுக்க வேண்டும். ஆயினாலே நாம் செய்கிற இந்த பிரார்த்தனைக்குத்தான் சரணாகதி என்று பெயர் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளக்குவது போல இந்த ஞாசதசகம் என்கிற ஸ்தோத்திரத்திலே வேதாந்த தேசிகன் பல விஷயங்களை தெரிவிக்கிறார். அதாவது சரணாகதி என்னால் அது எப்படிப்பட்டது என்ன என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் பலவாறு விளக்குகிறார். இந்த 10 மிகவும் சிறிய ஸ்லோகங்கள், அனுஷ்டு விருத்தத்திலே அமைந்த ஸ்லோகங்கள், 10 ஸ்லோகங்களிலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நானும் என்னுடையவன் அன்று, என்னை காக்கின்ற பொறுப்பும் என்னுடையதல்ல, என்னை காப்பதனாலே உண்டாகிற பலனும் என்னுடையதல்ல என்று சொல்லி நாம் எம்பெருமானை சரணமடைகிறோம் என்று, சரணமடைய வேண்டும் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபலம் ததா நமம ஸ்ரீபதேரேவ இதி ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹ
புதஹா என்னால் என்ன, ஒரு நல்ல ஞானம், தத்துவ ஞானம் பெற்றவனாயிருப்பவன், அறிஞனாயிருப்பனானால் அவன் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? அகம் நமமா, நான் என்னுடையவன் அன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கே உரியவன், உனக்கு அடிமைப்பட்டவன், உன்னுடைய உடைமை நான். நாம் என்னால் ஏதோ நமக்கு அகங்காரம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று நினைக்கிறோமே, அது கூடாது. அந்த அகங்காரம் கூடாது. அகம் நமமா, நான் என்னுடையவன் அல்லன். அடுத்தபடியாக மத்ரக்ஷண பரோ நமமா, என்னை காக்கின்ற பொறுப்பும் கூட என்னுடையதன்று. நம்மை ரட்சித்துக் கொள்வன நாம ரட்சிக்கிறோம், நம்மை பகவான் தான் நம்ம ரட்சிக்கிறான். அதை உணர வேண்டும். நாம் உண்மையிலே நாம் எத்தனை நாள் நம்மை ரட்சிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். ஒரு நாள் கூட முடியாது. அதனால் எல்லாம் எம்பெருமான் தான் செய்கிறான். மத்ரக்ஷண பரம், என்னை காக்கின்ற பொறுப்பும் என்னுடையதல்ல, அதுவும் உன்னுடையது. அது ஸ்ரீபதேரேவா என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் மத்ரக்ஷண பலம், என்னை ரட்சிப்பதனாலே உண்டாகிற பலமும் கூட யாருக்குன்னு கேட்டா உனக்குத்தான், பகவானுக்குத்தான். ஏனென்றால் ஒரு பொருள் தொலைந்து விட்டால் அந்த பொருளை மீண்டும் அடைந்தால் யாருக்கு பலம்? அது எஜமானனுக்குத்தான் பலமே தவிர, ஒரு பொருளை நான் தவற விட்டு விட்டேன், மறுபடியும் கிடைத்தால் எனக்குத்தானே சந்தோஷம். அதுபோல ஜீவாத்மா எம்பெருமானுடைய உடைமை என்றால் அதை மறுபடியும் எம்பெருமான் அடைந்தானால் அவனுக்குத்தானே அது சந்தோஷம். ஆயினாலே மத்ரக்ஷண பலம் ததா, மூன்றுமே எம்பெருமானுக்குத்தான். அதனால தான் இதை அப்படியே பிடலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே முன்பே காட்டியிருக்கிற பொழுது எப்படி காட்டியிருக்க, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே என்று ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்திலே காட்டி அருளுகிறார். அதனால் என்ன சொல்லணும்? அகம் நமமா மத்ரக்ஷண பரோ நமமா, மத்ரக்ஷண பலம், என்னை ரட்சிப்பதனாலே உண்டாகிற பயனும் எனக்கன்று, அதுவும் கூட உனக்குத்தான். நமமா ஸ்ரீபதேஹே ஏவா, இது மூன்றும் யாருக்குன்னு கேட்டா ஸ்ரீக்கு பத்தியான அந்த எம்பெருமானுக்குத்தான், பிராட்டிக்கு மணவாளனான எம்பெருமானுக்குத்தான் என்று சொல்லி ஆத்மானம் நிக்ஷிபேத், தன்னுடைய ஆத்மாவை அந்த எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறான். யார்? புதஹா. அது புதஹா ஞானியாக இருக்கிறவன் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதாவது சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் கூட சில அவர்களுடைய சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிறது. என்னன்னா, இந்த ஆத்மாவை சமர்ப்பிப்பது என்கிறது 3 பகுதிகளை கொண்டதாக உண்டு. என்னன்னா, முதல்ல ஸ்வரூப சமர்ப்பணம், அதற்கு பிறகு பரசமர்ப்பணம், அதற்கு பிறகு பல சமர்ப்பணம் என்று சப்தங்கள் வேறாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதான். என்னன்னா, இந்த ஜீவாத்மா என்கிறது நம்முடையதல்ல, அது எம்பெருமானுடையது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானால் தான் காக்கப்படுகிறானே தவிர வேறொருவரால் காக்கப்படுவதில்லை என்கிறதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மத்ரக்ஷண பரோனம ஸ்ரீபதேரேவா. சரி, இப்படி எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதனாலே அந்த எம்பெருமானுக்குத்தான் பேர், சேத்தனனை பெறுவதனாலே ஈஸ்வரனுக்குத்தான் பேர் என்கிறதையும் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? மத்ரக்ஷண பலம் ததா, என்னை ரட்சிப்பதனாலே உண்டாகிற பலமும் கூட உனக்கே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி விண்ணப்பிக்கிறார். இதெல்லாம் நாம் எம்பெருமானை சரணம் பத்துகிற பொழுது எம்பெருமானே எல்லாம், நாம் எம்பெருமானுடைய உடைமை, அவன்தான் நம்மை ரட்சிக்கிறான், அவன் நம்மை ரட்சித்து அதனாலே அவன் மகிழ்கிறான் என்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அப்படி காட்டி, இப்படி நம்மமா ஸ்ரீபதேரேவா என்று எனக்கல்ல, எல்லாம் ஸ்ரீபதியான எம்பெருமானுக்கே என்று சொல்லி ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே ஞானியாயிருக்கிறவன் சமர்ப்பிக்க கடவன் என்று தெரிவிக்கிறார். இது நம்முடைய பிரார்த்தனை. எம்பெருமானை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. இதற்கு அடுத்தபடியாக இது இப்பொழுது முதல் ஸ்லோகம், அது படற்கையிலே, அதாவது எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்படி தெரிவித்தார். சமர்ப்பிக்கிறான் ஒரு ஞானியானவன் என்று தெரிவித்தார். இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகம் தொடங்கி அந்த எம்பெருமானையே பார்த்து முன்னிலையிலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். என்ன சொல்லுகிறார்? என்னால் இப்படி நான் என்னை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஞஸ்யாம்ய கிஞ்சனஹ ஸ்ரீமன் அனுகூலோ அன்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரந்த்வயி. எம்பெருமானை சரணமடைந்து விட்டால் இவனுக்கு அது 2 விதமாகவும் சொல்லுவதுண்டு. 5 அங்கங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 5 அங்கங்களோடு கூடியதாக இந்த பிரபத்தியை செய்தல் என்று ஒரு கிரமம் உண்டு, அப்படியும் சொல்லுவதுண்டு. இல்லை இல்லை, எம்பெருமானை நாம் உபாயமாக பற்றிவிட்டால்
இந்த 5 அங்கங்களும் தன்னிடையே நமக்கு வந்துவிடும், அது அவகாதத்தில் சேதம் போலே என்று தன்னிடையே வரக்கூடிய சுபாவங்கள் என்று அப்படியும் சொல்லுவதுண்டு. தன்னிடையே வரக்கூடிய சுபாவங்கள் என்னால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு கடினமான வேலையை செய்கிற பொழுது தானே வியர்வை உண்டாகிறது. அதுபோல எம்பெருமானை சரணம் பற்றினால் இதெல்லாம் நமக்கு தானே உண்டாகி விடுகின்றன என்று இப்படியும் சொல்லுவதுண்டு. அதாவது அவை எவைன்னு கேட்டால், ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷதீதி விஸ்வாசா, கோப்துர்த்த வரணம், கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபம் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். இதுதான் பஞ்சாங்க சயுதா என்று சொல்லுவதுண்டு. அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் அப்படியே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னா, நெஸ்யாமி ஆத்மரக்ஷாபரம் துவயி நெஸ்யாமி, என்னை காக்கின்ற பொறுப்பை எம்பெருமானே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீயே உபாயம் என்று அவனை நாம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை என்று சொன்னோம் அல்லவா, அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். நான் ஆத்மரக்ஷாபரம் துவயி நெஸ்யாமி, என்னை காக்கின்ற பொறுப்பை உன்னிடத்திலேயே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறார். நான் ஸ்ரீமன், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பிராட்டியோடு கூடியிருக்கிறவன். எதற்காக சொல்லுகிறார் என்று கேட்டால், நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் அவன் பொருள்படுத்தாமல் இருந்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, புருஷகாரம் செய்வதற்கு அங்கே பிராட்டியும் உண்டு என்று காட்டுவதற்காக அந்த பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அங்கேயும் கூட துவயத்தினுடைய மந்திரத்திலேயும் கூட ஸ்ரீமன்னாராயண சரணவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆயினால அதே போல இங்கே ஸ்ரீமன் பிராட்டியோடு கூடின எம்பெருமானே என்று சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவன் என்னால், அகிஞ்சனஹா, என்னிடத்தில் எந்த உபாயமும் கிடையாது, நீயே உபாயமே தவிர என்னிடத்தில் என்ன உபாயம் இருக்கிறது என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு? என்னிடத்தில் எதுவுமே கிடையாது. அகிஞ்சனஹா. அதற்கு மேலே என்ன சொல்லுகிறார்? ஸ்ரீமன் அகிஞ்சனஹா, அது ஆகிஞ்சன்யம் என்ற ஒரு விஷயம், அது கார்பண்யம், நம்முடைய ஒரு தீனமான தசை, அதை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அனுகூலஹா. அனுகூலஹா என்னால்னா, எம்பெருமானுக்கு அனுகூலமான செயல்களை செய்பவன். எப்பொழுது எம்பெருமானை சரணமடைந்து விட்டானோ அதற்கு பிறகு இவனுக்கு தன்னிடையே என்ன வந்துவிடும் என்னால், எம்பெருமானுக்கு பிடித்தமான செய்கைகளைத்தான் செய்ய வேண்டும், எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். அதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அனுகூலம் என்னால் எது எம்பெருமானுக்கு அனுகூலமானது? சாஸ்திரங்களிலே சொன்ன விஷயங்களை விடாமல் கடைபிடித்தால் அது எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தது. சாஸ்திரங்களிலே எது கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டாலும் அது எம்பெருமானுக்கு உகந்தது. அதுதான் அனுகூலஹா அந்யவர்ஜிதா. அனுகூலஹா என்னால்னா, உனக்கு மிகவும் அனுகூலனாய், நீ இட்ட கட்டளைகளை, சாஸ்திரங்களிலே இட்ட கட்டளைகளை தொடர்ந்து செய்பவனாய். அந்யவர்ஜிதா, மற்ற உனக்கு விரோதமானவற்றை, அதாவது உன்னுடைய திருவுள்ளத்திற்கு பிடிக்காத காரியங்களை விட்டவனாய் இருக்கிறேன் நான். அதற்கு மேலே விஸ்வாசபூர்வகம். விஸ்வாசம் என்னால்னா, நிச்சயமாக எம்பெருமான் நம்மை ரட்சித்தருளுவான். நாம் பண்ணக்கூடியது வெறும் அல்பமான பிரபத்தி. இது வருமே எம்பெருமானை பார்த்து நீயே உபாயமாவாயின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா, இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கிற நம்ம போய் ரட்சிப்பனா, எம்பெருமான் நமக்கெந்த உயர்ந்த பேற்றை தருவனா என்ற சந்தேகமெல்லாம் நாம் கொள்ளவே கூடாது. நிச்சயம் நம்மை ரட்சித்தருளுவான் என்று, அதுதான் மகாவிஸ்வாசம் என்று அந்த அதிலேயும் சொல்லப்படுகிறது. அந்த விஸ்வாசம் விஸ்வாசபூர்வகம். அதற்கு மேலே அது என்ன இருக்கணும்னு கேட்டால், அது பிரார்த்தனா. அதுதான் நாம் செய்யக்கூடியது, அது ஒன்று தான். பிரார்த்தனா என்னால் அது எம்பெருமானிடத்திலே போய் நான் உன்னை சரணம் பத்துகிறேன், உன்னையே உபாயமாக கொள்ளுகிறேன் என்று நாம் செய்கின்ற அந்த விண்ணப்பம், அந்த விண்ணப்பம் சொல்லுகிறார். அதுவும் கூட இந்த இடத்துல கோப்திருத்துவ வரணம் என்று சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானை நீ என்னை காக்க வேண்டும் என்று அவனை நாம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மை காக்க வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு தெரியாதா? நாம் பிரார்த்திக்கத்தான் வேணுமா என்று கேட்டால் எதற்காக சொல்கிறார்கள்? நமக்கு அறிவு படைத்திருக்கிறபடியினாலே இது நாம் செய்ய வேண்டிய செயல். இதனால எம்பெருமான் ரட்சிக்கிறான், நான் பிரார்த்திக்கிறபடியினாலே தான் எம்பெருமான் ரட்சிக்கிறான் என்று நினைத்தால் அது தவறு. ஆனால் அதே சமயத்தில் நாம் பிரார்த்திக்கவும் வேணும். ஏனென்றால் ஒரு குழந்தை, தாயானவள் குழந்தைக்கு தானே உணவிடுகிறாள். ஆனாலும் அந்த குழந்தை அம்மா எனக்கு உணவிடு என்று கேட்டால் இன்னும் ஆர்வத்தோடு அவள் ஐயோ குழந்தைக்கு பசிக்கிறதோ என்று உணவு விடுவாள். அதுபோலத்தான் இங்கேயும் நாம் எம்பெருமானிடத்தில் போய் நீ என்னை காக்க வேணும் என்று அந்த பிரார்த்தனையும் கூட உண்டு. அதுதான் கோப்திருத்துவ வரணம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிரார்த்தனா பூர்வம், அந்த பிரார்த்தனையோடு கூட நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய ஆத்மாவை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். என்னால்
உன்னை நான் சரணமடைகிறேன், இப்படிப்பட்டவனான நான் உன்னை சரணமடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda